சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழை பார்த்தா சேது கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறாங்க. காலேஜில் தமிழும் வசந்தியும் ஃபீஸை கட்டிட்டு வெளியே வந்ததுமே அப்போ வசந்தி சொல்றாங்க, இங்க பாரு தமிழ், நீ மாப்பிள்ளை கிட்ட போய் அவர்கிட்ட நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லு. பத்தாவதுக்கு என்னைய மன்னிச்சிருங்கன்னு கூட நீ சொல்லு. அவர் இம்புட்டு தூரம் அந்த தடிமாட்டு பயில கிட்ட சண்டை போட்டு நம்ம பணத்தை திரும்ப கொடுத்துருக்காரு. அந்நேரம் அவர் மட்டும் வரலேன்னு வை, இந்த ஃபீஸ் நம்மளால கட்டியிருக்கவே முடியாது. இந்த பணத்துக்காக நம்ம எம்புட்டு சிரமப்பட்டுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவர் சரியா தெய்வமா அந்த நேரம் வந்து அந்த பயல்களோட சண்டை போட்டு அந்த பணத்தை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் மட்டும் அந்த பணத்தை கொடுக்கலன்னா நம்ம இந்நேரம் ஃபீஸ் கட்ட முடியுமா பிள்ளை? நீ அவரை பார்த்து நேரில் பார்த்து போய் அவர்கிட்ட நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லி வசந்தி சொன்னதும், என்னம்மா நன்றி மட்டும் சொல்றியா, இல்லை இந்த வீட்டில இருந்து எப்போ நீ கிளம்புவேன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதும், நான் அப்படியெல்லாம் சொல்லலடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்றாங்க. பின்ன என்னம்மா நீ சொல்றதுல அதான் அர்த்தம் இருக்கு. எத்தனை நாளைக்கு உனைய வச்சு நாங்கள் கஞ்சி ஊத்துறதுன்னு மறைமுகமா அப்படித்தானே கேட்குற அப்படின்னு சொல்லி வசந்தி கிட்ட தமிழ் சொன்னதும், இங்கே பாருடி, நான் அப்படியெல்லாம் ஒரு நாளும் நான் நினைச்சது கிடையாது. ஒரு பெத்த தாயா என்ன நினைப்பாக, தான் பிள்ளை புருஷனோட போய் சேர்ந்து வாழணும் தானடி நினைப்பாக. அதைத்தானடி நானும் சொன்னேன். நீ அன்னைக்கு கருப்பு கிட்ட என்ன சொன்ன, அவர் கோவத்துலதான் வார்த்தையை விட்டுருப்பாரே தவிர மனசார அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாருன்னு நீ கருப்பு கிட்ட சொன்னேல. அதே மாதிரிதான் அன்னைக்கு அவர் குடிபோதையில இருந்ததுனாலையும் நீ பொய் சொல்லிட்டேன்னு தெரிஞ்சதுனாலையும் கோவத்துல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. மற்றபடி உன்னை அப்படி நினைக்கிறவர் அவரு. அப்படி நினைச்சிருந்தா கண்டும் காணாம போயிருக்க வேண்டியதானே. யாரு விட்டு பணமோ என்னமோ போயிட்டு போகுதுன்னு சொல்லி போயிருக்கலாம்ல. அவரு அந்த பயல்களோட சண்டை போட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுத்தாருல, அதுக்காகவாது அவருடைய மனசை நீ புரிஞ்சுக்கிற வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லையில, தப்புதாம்மா, நான் பண்ணது தப்புதான். நீங்க சொன்ன பொய்க்கெல்லாம் துணை போய் நான் பண்ணது தப்புதான். 1000 தான் இருந்தாலும் அவர் என்னைய பார்த்து இப்படிப்பட்ட கேள்வி கேட்டிருக்க கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பதான் வசந்தி கேட்குறாங்க, ஏன் தமிழ், நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ அந்த வீட்டில் ரொம்ப நாள் வெளியே தான் இருந்த. அப்போ நீ மாசமா இல்லை. அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அப்போ கூட நீ மாசமா இருக்கேன்னு சொல்லி அவர் உன்கிட்ட இருந்து எட்டி தான் இருந்திருப்பாரு. அப்படி இருக்கையில இப்போ நீ முழுகாம இருக்கிறேன்னா எனக்கு புரிஞ்சுக்கிற முடியல. அதனால கூட அவர் அப்படி கேட்டுக்கலால அப்படின்னு சொல்லி வசந்தி சொன்னதும், மா என்ன நீ கேட்குறப்ப அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க, இங்கே பாருமா, நான் அவர்கிட்டையுமே பார்த்தேன்னா இதைத்தான் சொல்லுவேன். அவரும் நானும் கொடைக்கானல் போயிருந்தோம். அப்போ போயிருக்கையில அங்கே இருக்கிற ஒரு பழத்தெல்லாம் சாப்பிட்டோம். அப்போ நானும் அவரும் அறியாம நாங்கள் ஒன்றா இருந்தோம். அந்த நேரத்துல தான் இந்த குழந்தை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நாள் ஆகுதுதான், அவருக்கு இது மனசுல இருந்திருக்கும் தான். அப்ப நான் பொய்யா மாசமா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால அதை நம்பி பாட்டி என்னை அவர்கிட்ட இருந்து தள்ளியே இருக்க சொன்னாங்க. அதனாலே அவர் என்கிட்ட இருந்து எட்டியே இருந்தாரு. அவருக்கு இதனால கூட இந்த சந்தேகம் வந்திருக்கலாம். நீ சொல்றது சரிதான், எனக்கு இப்பதான் புரியுது. நான் அவரை போய் நேர்ல பாக்குறேன். நன்றி சொல்றதுக்காக மட்டும் இல்ல, அவரை நான் நேர்ல பார்த்து, என் வயிற்றுல வளருது உங்க வீட்டு வாரிசு தான். நீங்க ஒருவேளை என்னடா இவ கூட நம்ம சேர்ந்தே வாழலையே, இவ வயிற்றுல எப்படி ஏன் வீட்டு வாரிசு வளரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் கூட இருக்கலாம். அந்த சந்தேகத்தையும் நான் போய் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா சேதுவை பார்க்க கிளம்பி போறாரு. சேதுவை போய் பார்த்ததுமே, இப்போ எதுக்கு நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டதும், நான் உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்றாங்க. ஓ நன்றியெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டதும், அவங்க கிட்ட இருந்து நீங்க சண்டை போட்டு அந்த பணத்தை மட்டும் நீங்க இன்னைக்கு என்கிட்ட திரும்ப கொடுக்கலைன்னா என்னால காலேஜில் போய் ஃபீஸ் கட்டியிருக்க முடியாது. நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்ச என்னுடைய கனவையும் நான் நிறைவேற்ற முடியாம போயிருந்திருக்கும். அதனால ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதும், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கிளம்பினாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. என் வயிற்றுல வளர்றது உங்க வீட்டு வாரிசா இல்லையான்னு தானே உங்களுக்கு சந்தேகம். அதனால தானே நீ அங்கே அப்படி பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், சேது எதுவுமே பேசாம அமைதியா நிற்கவும், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா நிக்கையிலே தெரியுது. இதுக்கும் நான் ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். நீங்களும் நானும் அன்னைக்கு கொடைக்கானல் போனோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் சேது யோசிச்சு பாக்குறாரு. நீங்க கூட காட்டுக்குள்ள போயிட்டு அந்த பூவெடுக்க உடனே போனீங்களே, அப்ப ஏதோ ஒரு குழிக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிட்டீங்களே, காட்டுக்குள்ள கூட தொலைஞ்சு போனீங்களே, அப்ப நான் வந்தேனே, அதுவாது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும் சேது யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஒரு பள்ளத்துல விழுந்தப்ப மேல இருந்து ஒரு பழம் விழுந்துச்சு. அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்களும் நானும் கொஞ்ச நேரம் சுயநினைவுல இருந்தோமா இல்லையான்னு கூட தெரியல. அப்ப நீங்களும் நானும் ஒன்னா இருந்ததுனாலதான் இப்ப என் வயிற்றுல உங்க வீட்டு வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் சேதுக்கு அப்பதான் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஆமா எனக்கு இப்படித்தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சு பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்தா தமிழ் சொல்லிட்டு, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். நான் தப்பானவல்ல. என் வயிற்றுல
இன்னொருத்தன் வீட்டு வாரிசும் வளரல. என் வயித்துல இருக்கிறது உங்க வீட்டு வாரிசு தான். தமிழ் இப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சேதுக்கு பார்த்தா தமிழை கூப்பிட்டு என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சேதுக்கு சொல்ல தோணுது. சேது பார்த்தா எதுவுமே சொல்லாம தமிழையே பார்த்துட்டு நிக்கிறாரு.